சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலையும் தொகுதி விவரங்களையும் திமுக அறிவித்துள்ளது. வேட்பாளர் அறிவிப்பு குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துள்ளோம் என்று கூறி துவங்கினார். அதில் தற்போதைய அமைச்சர்களில் பெரும்பாலானோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே தங்கள் தொகுதிகளில் மீண்டும் களமிறங்கியுள்ளனர். ஆனாலும் திமுக வேட்பாளர் பட்டியலில் 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ், காந்தி ஆகிய 3 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதில் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டையில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் இம்முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் அவரது மகன் கௌதம சிகாமணி திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பல எம்எல்ஏக்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. மேலும் திமுகவில் இம்முறை 18 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி 60 புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு சாதகமாக இருப்பதாக சொல்லப்படும் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் வேளச்சேரியை காங்கிரசுக்கு ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள 15 தொகுதிகளில் திமுக களமிறங்குகிறது. தாவேகாவின் போட்டியை சமாளிக்கும் வகையில் சென்னையில் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விஜய் போட்டியிட உள்ள பெரம்பூர் தொகுதியில் 3வது முறையாக திமுகவின் ஆர்டி சேகர் களமிறங்குகிறார். கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இம்முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கரூர் அரவக்குறிச்சியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த செந்தில் பாலாஜி நேரடியாக கோவையில் களம் இறக்கியிருக்கிறது திமுக. அதிமுகவின் கொங்கு மண்டல முகமான வேலுமணிக்கு நெருக்கடி கொடுக்கவே திமுக இதை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர தென் மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை சமாளிக்க அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த OPS வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது.